வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். கன நாளைக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்? ஒரு எள்ளுப்பா அடிக்க போகிறோம். எள்ளுப்பா ரெண்டு எள்ளு சேர்த்து இடிக்க போகிறோம். அதாவது வெள்ளை எள்ளும் கருப்பெள்ளும் சேர்த்து செய்ய போகிறோம். சில பேருக்கு வந்து அந்த கருப்பெள்ளு என்ன சொல்றது கயராது இருந்தாலும் சில பேருக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால இந்த கருப்பையும் இதையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு அளவு செய்து காட்டையில அப்போ இப்படி உண்டு உங்களுக்கு செய்து காட்டுற இந்த எள்ளுப்பா இப்படி இடிக்கிறேன்னு சொல்லித்தான். அதாவது இந்த ரெண்டு எள்ளையும் சேர்த்துட்டு நாங்கள் இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். அதாவது என்ன சொன்னார் உங்களுக்கு இன்றைக்கு என்ன அந்த எள்ளுப்பா வந்து எங்கள்கிட்ட இருக்கிற எள்ளுப்பா வந்து உண்மையாகவே இப்போ சொல்ல இதுக்கு சொல்லக்கூடாது. இங்கே இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு எங்கேயும் நாங்க செய்யறோம்னு சொல்ல இல்ல. ஆனா இப்படி எள்ளுப்பா நாங்களும் பார்த்துருக்கிறோம். ஒரு இடம் எங்களுக்கு கண்ணுக்கு இந்த தேசத்திலேருந்து கூட இங்கே விட எள்ளுப்பா கண்டு ஸ்பெஷல் ஏன்னா வர்றதுக்கு ஆக்கள் இருக்கு. அந்த மட்டக்களப்பு இந்த பக்கம் எந்த இலங்கையில எல்லா மாவட்டத்திலேருந்தும் ஆன்லைன் மூலமான நேரடியாக வெளிநாட்டில் வந்து உறவுகள் எல்லாம் வந்து போகிற பொருளோட முக்கியமாக எள்ளுப்பான்னு சொல்லி எல்லாம் எங்கள்ட ஸ்பெஷல் எல்லாம் ஸ்பெஷல். அதே எள்ளுப்பா இன்னும் ஒரு ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லுவேன். உண்மையாக சொல்லுவேன். அந்த அப்படி ஒரு எள்ளுப்பா நாங்கள் ரெண்டு கருப்பும் வெள்ளையும் செய்திருக்கோம். அதாவது நாங்கள் சீனியனும் சேர்க்கிறே இல்லை, பனங்கட்டியோட பனங்குட்டானு சொல்லுவீங்க, அதுதான் போட்டு நாங்கள் செய்கிறோம். நாங்கள் அதாவது எல்லாருமே சுவர்காரர் எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இனிப்போ வந்து குறைச்சி போடுங்கன்னு சொல்கிறாங்களுக்கு குறைச்சி போட்டு கொடுக்குறோம் நாங்கள் தான். ஆனால் வந்து கணக்கு அதில் குறைச்சி செய்யலாம். அந்த எள்ளுப்பாவை வந்து சில பேர் சொல்லுவினான் தங்களுக்கு உளுத்தமா சேர்க்காம செஞ்சாங்கன்னு கன பேர் கேட்டிருக்கிறான். கடைசி மட்டும் எங்களை பொறுத்தளவில் உளுத்தமா சேர்க்காம அள்ளி போடுறோம். கொஞ்சமாக தான் உளுத்தமா சேர்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் அந்த தெரியாமலுக்கு தங்களுக்கு அரிசி மாவுன்னு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவினா நாங்கள் இதுக்கு முன்னே என்னன்னு சொல்கிறது இதுக்கு நாங்கள் என்னண்டு ப்ரூவ் பண்ணுறது எள்ளுப்பா செய்முறை இப்படித்தான். நீங்கள் பாருங்க, நீங்களும் வீட்டில் வெள்ளை வாங்கி ஒரு நீங்களும் இதே மாதிரி ஒரு கொஞ்சம் முடிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதான் இதுக்கும் சொல்லி சொல்கிற மாதிரிக்கு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க. நாங்கள் அரிசிமா எதுவுமே நாங்கள் சேர்க்கிறது இல்லை. நாங்கள் சரியாக செய்கிறோம். ஒரு முறை நீங்கள் வேண்டி சாப்பிட்டா திருப்பியும் வேண்டுவீங்க. எங்கள்கிட்ட வேண்டினவே ரொம்ப பேர் திருப்ப வாங்கிட்டு இருக்கணும். அதை விட எல்லாருக்குமே ஒரு பிடிச்சு கொண்டிருக்கேன் அந்த எள்ளுப்பாவை. எங்கள்கிட்ட வேற வேற பிசினஸுக்கு தொடங்கி இன்றைக்கு எள்ளுப்பாவில தான் முதலிடமா நிற்கிது. ஓ இல்ல கூடுதல் அப்ப வாரதை சொல்றேன். இந்த எள்ளுப்பாவை வெளிநாட்டுக்காரர் முக்கியமாக கவர்றது எள்ளுப்பா தான். அந்த எள்ளுப்பா ஏன் முதலாம் இடம்னு சொன்னாங்கன்னு சொன்னா அந்த எள்ளுப்பாவை நோக்கித்தான். கருத்து எள்ளுப்பா பாருங்க, ஒரு இடம் இல்லையா? கருத்து எள்ளுப்பா நீங்க வாங்க மாட்டீங்களா? அது ஒரு அடுத்தது அதை விட மட்டும் இல்லை, அந்த எள்ளுப்பா சாப்பிட்றதால சொல்லிச்சுன்னா அந்த தங்களுக்கு ரத்தோட்டம் இல்லாத ஆக்களுக்கு எல்லாம் நல்ல இது வந்திருக்காங்க சொன்னா. தம்பி 15 கிலோ எள்ளுப்பா அனுப்புங்க, முதல் 5 கிலோ எடுத்தவன் என்னம்மா 15 கிலோ தின்னாலம்மாண்ட. இல்லை தம்பி அது எனக்கு உடம்புக்கு எல்லாம் நல்ல சூப்பராக இருக்குது, நீங்கள் 15 கிலோ அனுப்புங்க. நாங்கள் சாப்பிட்டுப்பா முதல் 2 கிலோ எடுத்தவாம்மா, அதுக்கு 5 கிலோ எடுத்தவா 5 கிலோ அந்த 2 கிலோ எடுத்தம்மா அவ இல்லை, இது வேற இன்னொரு அம்மா. அப்போ அதே மாதிரி இப்போ இவர் கதைச்சிருக்க இப்போ கூடுதலாக போனுகள் கதைக்கிறது இவர் தான். கூடுதலாக கதைச்சு சொன்ன அம்மா 15 கிலோ வேண்டாம், நீங்கள் அளவா ஒரு 5 கிலோ மேக்ஸிமம் சரி 10 கிலோ உண்டாலும் அனுப்புங்கன்னு சொல்லி இப்போ முந்தின கணக்கு போட்டுருவா. ஓ அதெல்லாம் லிஸ்ட் ஒன்று வச்சுக்கா. எங்களுக்கு என்ன பயமாண்டா இப்போ பார்சல்களில் இப்போ டக்கு டக்குண்டு பார்சல் எல்லாம் போய் சேருது. அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அன்றைக்கு இல்லாமல் 6 நாளில் போய் பிரான்ஸில் சேர்ந்துருக்குது. 2 கிழமை சொன்ன பார்சல் போய் 6 நாளில் சேர்ந்துருக்குது. ஓகே, திருப்பவும் என்னது உங்களுக்கு சொல்கிறது, இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான எள்ளுப்பா தான் அடிக்க போகிறேன். யாருக்குத்தான் இந்த எள்ளுப்பா பிடிக்காது சொல்கிற முழு பேருமே சொல்லுவேன் தங்களுக்கு அந்த எள்ளுப்பாண்டா நீங்கள் எல்லா சாப்பாடையும் போட்டு எங்களை வாய் ஊற பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்றாங்க, நீங்களும் செய்து பார்க்கலாம். இதே பட்டெல்லாம் செய்து பாருங்க. கண்டிப்பாக நான் காய்ச்சி கொண்டிருக்கேன், நேரம் போய் கொண்டிருக்கோம். இப்போ எள்ளுப்பாடிக்கு அங்கே நேரம் போகுது. இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே எங்களோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து நாங்கள் இந்த எள்ளுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். எள்ளு வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ ஏற்ற மாதிரி நீங்கள் எள்ளுப்பா அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோ கருப்பெள்ளில் எடுத்துருக்குறோம். மற்றது இது வந்து இந்தியாவில் வந்து 1/4 கிலோ வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேன். இப்போ ரெண்டையும் ஒன்று சேர்ப்போம். கொஞ்சம் வெயிலில் காய வச்சுனா நான் இதெல்லாம் நாங்கள் எல்லாம் கழுவி காய வச்சு நீட்டாக எடுத்து வச்சுருக்குறோம். எப்படியும் எள்ளுகளை கொஞ்சம் கழுவி எடுங்கோ நல்லது. என்ன சொன்னால் மண் கல்லுகள் வராமல் விளக்கின எள்ளுகளுக்கு பெருசாக வராது, இருந்தாலும் கழுவி எடுக்கிறது நல்லது.
இப்போ வந்து நாங்கள் இந்த கருப்பு எல்லையும் வெள்ளை எல்லையும் அப்படியே கலந்துடுவோம். கலந்துட்டு மிக்ஸி கப்பில் அளவளவாக போட்டு அடிச்செடுப்போம். வாங்க ஒரு கரண்டி ஒன்று எடுப்போம். நாங்கள் மிக்ஸி கப்பில் அளவளவாக போட்டு எடுப்போம். கணக்கை போட்டாலும் அந்த அடித்து தராது. இந்தளவு அடிச்செடுப்போம். இந்த மாதிரி அடிச்சுட்டு இப்படி ஒரு தட்டி கொடுங்க. மேலால் இருக்கிறதும் திருப்பவும் நல்ல வடிவாக அடித்து வரணும். எங்களுக்கு மிக்ஸி கப்பில் அடிக்கிறதால இடிக்கிறது வந்து சுகமாக இருக்கும். ஏன்னா தனியாக எள்ளு வந்து இடிச்சு எடுக்கல, அது சப்பி கொண்டு இருக்கும். இப்போ வந்து நாங்கள் எள்ளெல்லாம் அடிச்சிட்டோம். எல்லாம் ஃபுல்லாக அடிக்கல, இந்த ஒருக்கா அடிச்சுட்டு இருக்கிறோம். அதை வந்து இப்போ வேறு ஒரு டிஷ்ஷில் கொட்டுவோம். பாருங்க இந்த மாதிரி அடிச்சு எடுத்துருக்குறோம். இப்போ மிச்சம் இதே மாதிரி எள்ளையும் போட்டு அடிச்செடுப்போம். இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக எல்லா எள்ளும் அடித்து எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் எள்ளு பாக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் எள்ளை வந்து இந்த மாதிரிக்கு நாங்கள் அடித்து எடுத்துட்டோம். அடுத்த இஞ்சால வந்து பனங்கட்டி எடுத்துருக்கிறேன். 3 பேக்கெட் அளவில் எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ பேக்கெட்டு 3/4 கிலோ அளவில். இது வந்து எள்ளு வந்து ஃபுல்லாகவே 1 கிலோ 3/4 கிலோண்டா இனிப்பு கொஞ்சம் குறைவாக போடுறதுக்காண்டி 3 பேக்கெட் 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். மற்ற இது வந்து மிளகு சீரக பொடி செய்து வச்சுருக்கிறேன். மற்ற இதுக்குள்ளே வந்து சுடுதண்ணி. இப்போ கிணக்க சுடுதண்ணி ஊற்ற மாட்டோம். ஒரு கொஞ்சம் இடிக்கைகளை கொஞ்சம் ஊற்றினா தான் அந்த எள்ளு வந்து எங்களுக்கு இடிச்சு நல்ல இதாக தரும். அதனால் நல்லா சுடுதண்ணி கொதிக்க விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் உரலுக்குள்ளே அளவாக முதல்ல எள்ளை போடுவோம். எங்களோட கல்லூரில் தான் இடிக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு இது சுவன் டக்கண்டு இடிச்சிடலாம். 2ஆக பிரித்து இடிப்போம். இப்போ இடிக்க ரெடி ஆகிட்டோம். எள்ளு போட்டாச்சு. இப்போ நாங்கள் மிளகு சீரகத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம். அதோட வந்து முதலே சுடு தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது கிணக்க ஊற்றக்கூடாது. இங்கே கொதி வேணுங்க, இப்படி ஆவி பறக்கணும். இப்போ தான் எங்களுக்கு எள்ளுப்பா வந்து பழுதாகாமல் இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம். ஏண்டா கருப்பெள்ளுக்கு வந்து அந்த சுடு தண்ணியை இழுக்கும். இனிமேல் வந்து இந்த இப்படியே நாங்கள் இந்த சூடு ஆறதுக்கு முன்னே முடிக்கணும். அப்படியே இடிக்க பாருங்க, அந்த எண்ணெய் அப்படியே வருது. கிட்டத்தட்ட கைவிடாமல் 15 நிமிஷம் தொடர்ந்து இடிக்கணும். சும்மா விளையாட்டில் எள்ளு பாடிக்கிறேன்டா. கதைக்கலாம், எள்ளு பாடிக்க கதைக்கலாம், அது கலைக்கும். இப்போ நோமலாக அடிக்கிறோம். பேருந்து வந்து பெனங்கட்டி போட்டு இந்த சொன்னா பிறகு உளுத்தம்மாவை காட்ட மறந்து போயிட்டோம். வாளியோர் எடுத்து வச்சுட்டு உளுத்தம்மா காட்ட மறந்துட்டோம். உளுத்தம்மா தான் அதுக்குள்ள சொட்டு முக்கியமாக போடணும். இப்போ தான் ஞாபகம் வருது, என்னடா பொருள் சேர்க்கிறேன்டா இவ்வளவு தான் பொருள்னு முடிச்சாச்சு.
ஓகே, இப்படியே வந்து நாங்கள் பனங்கட்டி போடுவோம். இப்படி ஒரு பேக்கெட் போட்டுட்டேன். இதில் அரைவாசியை போடுவோம். இப்போ நாங்கள் இனிமேல் இது கரை மட்டும் முடிக்குவோம். இதோட என்ன வரும் பாருங்க. பாருங்க அந்த பெனாங்கட்டி அப்படியே இடிவெட்டு ஒன்று வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பெனங்கட்டியெல்லாம் நல்லபடியாக கரைஞ்சி இந்த சைனிங்காக இருக்குது. இனிமேல் வந்து நாங்கள் இதுக்குள்ளே உளுத்தமாக போட்டுக்கொள்வோம். உளுத்தமாக வந்து நல்லா வறுத்து அந்த கோது உடைச்சி நல்ல வடிவாக எல்லாம் தீட்டி எடுத்து அந்த இப்படி இந்த மாதிரி அரைச்சி மாவை வச்சுருங்கோ. கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாதிரிக்கு மெல்லிசா அப்படி இடிச்செடுக்க இயலாது. இந்த மாதிரிக்கு மெல்லிசா இந்த மாதிரிக்கு செஞ்சால் தான் நாங்கள் அந்த உளுத்தமாக போய் அந்த எள்ளோட சேர்ந்து வடிவாங்களுக்கு அந்த இடிக்க வரும். முதலே இடிச்சிங்க அப்படி இடிச்சிங்கன்னா அப்படியே தெரிச்சு உளுத்தம்மா எல்லாம் பறந்துடும். கொண்டு வந்து காட்டுங்க. நாங்கள் பெரிய மர உரல் ஓடர் பண்ணுற பார்த்தோன்னு இருக்கோம். யார்கிட்டையும் பெரிய உரல் இருந்தால் அங்கே தொடர் கொள்ளுங்க. ஓ பெரிய பாருங்க. இந்த மர உரல் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. பாவனையில் பாவைக்காய் உரல் இருந்தால் அதுக்குரிய பெருமதியை தந்து நாங்கள் வாங்குவோம். ஒரு மர உரல் வேணும் இருந்தால் யாரும் கண்டிப்பாக உங்களோட தொடர்பு கொள்ளுங்கோ. இனிமேல் இப்படியே இடிக்க வேண்டிய குழந்தை காடுங்க. நல்ல பதமாக வந்துடுது எங்களுக்கு. எங்களுக்கு இடிச்சது காணும் ரக்கி எடுப்போம். இந்த மாதிரி கரண்டியால் இப்படி அள்ளி எடுக்கணும். கஷ்டம்தான் இந்த உரலுக்குள்ள அழுறாண்டாலும் இழுத்து பிடிக்கும். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்காண்டு. அது எண்ணெய் மடுக்கிறேல தானே. அடுத்தது கருப்பள்ளு வந்து என்னென்னு சொல்கிறது, கருப்பள்ளு வந்து அந்த ஓகே இதே மாதிரி நாங்கள் மற்ற எள்ளுப்பாவே முடிச்சு எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் எள்ளுப்பா எல்லாம் ஃபுல்லாகவே இடித்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கைக்கு வந்து க்ளோஸ் போட்டு தான் நாங்கள் உருண்டை எடுக்கணும். இப்போ கொஞ்சம் நாங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நான் ஊற்று நல்லெண்ணெய் வச்சுருக்கிறதால நான் கொஞ்சம் கைக்கு அந்த ஒட்டாத வடி எடுத்துருக்கேன். ஆனால் தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு இங்கே இந்த எள்ளுப்பாவில் பாருங்க இவ்வளோ நல்லெண்ணெய் இருக்காண்டு வடிவாக நாங்கள் அமர்த்தி இப்படி பிணியோணும். இடித்து எடுத்தாலும் நாங்கள் எப்படி பிணியோணும்.
இப்போ இந்த மாதிரிக்கு நாங்கள் வடிவாக பிணைஞ்சு போட்டு இப்படி அளவளவான உருண்டை சைஸுக்கு இப்படி எடுத்து இப்படி உருட்ட வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ உருண்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரிக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் உருட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய அந்த ரூம் இருக்குது, நாங்கள் அதுக்குள்ளே போய் தான் உருட்டுறோம். நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ கிளியர் இல்லாதபடியாக வழியால் வச்சு நாங்கள் செய்கிறோம். இந்த மாதிரிக்கு உருண்டு எடுக்க வேண்டிய இந்த மாதிரி பார்த்தீங்க. இதே மாதிரி நாங்கள் எல்லா உருண்டையும் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் எல்லா எள்ளுப்பாவுமே உருண்டை எடுத்துட்டோம். வாங்கோ பாப்பம். பார்த்தீங்களா, எல்லாமே எள்ளுப்பா உருண்டை எடுத்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் உண்டை சாப்பிட்டு பார்ப்போம். வாங்கோ உண்டை பிச்சு எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி நல்லா அழகாக வந்திருக்கேன்னு பாருங்க. உளுத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் அளவாக போட்டு இடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அந்த சொப்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் கிடக்க தான் எங்களுக்கு இன்னும் காஞ்சி கொண்டு வரும். இந்த மாதிரி சாப்பிடுவோம். சொப்டாக இருக்கிறதான் எங்களுக்கு நல்லது. இல்லைப்பா காயக்கூடாது, அப்படி முறிஞ்சு கொண்டு வரக்கூடாது. இல்லைப்பா வந்து முறியக்கூடாது. இப்படி தான் இச்சு இப்படி பிக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய வாங்க சாப்பிட்டு பாருங்க. பிளேண்டியோ நல்லப்பா வந்து நான் காலமே பின்னேறம்னு சொல்லி நான் உடி எழும்பின உடனே ஒரு டீயோடையோ இதைத்தான் சாப்பிடுவேன். எனக்கு அப்படி ஒரு இந்த பசி தாங்கும். இதை ஒரு நாளைக்கு 2 எங்களுக்கு வந்து பழகிட்டுது. பழகிட்டுன்றதை விட என்னென்னு சொல்கிறது, இல்லை அந்த சளிச்சிட்டுதோ, அதால் நாங்கள் நடுவே சாப்பிட்றதில்ல, இருந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே உறவுகளே, நீங்களும் இப்படி உறவுகள் இருந்தால் விழிச்சு செய்து சாப்பிட்டு பாருங்க. எள்ளுகளெல்லாம் வேண்டிக் கொள்ளலாம். எல்லா சாப்பாடுமே உங்களுக்கு செஞ்சு நீங்கள் சாப்பிடணுன்றதுக்காண்டி தான் நான் போட்டு காட்டி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஓர்டர் முக்கியம் இல்லை, நீங்கள் செஞ்சு முதல்ல சாப்பிடுங்க. ஓர்டர்ண்டா முக்கியமாக நான் இந்த எள்ளுப்பா தான் கூட எல்லாம் கதைச்சிட்டு இருந்தானே, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்று சாப்பிட்டாலே அண்டு முழுக்க பசி இருக்காது, பசி எடுக்காது. செஞ்சு சாப்பிட்டு கொள்ளுங்க. வீடியோ முடிச்சு கொள்வோம். பாய் பாய்.